வாங்க கோபால் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆடிபிள் சார்? கேக்குது சார். குட். மகிழ்ச்சி, நல்வாழ்த்துக்கள். மைண்ட் யுவர் மைண்ட் குடும்பத்தின் 6வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் அருமையான ஒரு தத்தை இது. தத்தை அப்படின்றது மேடம் அமுதாமாவுக்கு தெரியும். தத்தை நடை என்றது ஒரு சிறப்பான ஒரு நடை. ஸோ இது நெகிழ்ச்சியான தருணம். இது ஒரு 1000 காலம் மண்டபம், 1000 கால் மண்டபம். இது இந்த மைண்ட் யுவர் மைண்ட்ன்றது என்னை பொறுத்த வரலாம் எதுவும் நான் தயார் செய்யலை. நான் யூஸ்வலாக கடைசி பெஞ்ச் மாணவன் மைண்ட் யுவர் மைண்டில். நான் கற்றதும் பெற்றதும் வகையில் ஒரு சில வார்த்தைகள் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 நிகழ்வுகள் முடிந்த பிறகுதான் இந்த குழுவில் நான் இணையிறேன். பொது சுகாதாரத்துறையில் ஒரு மருத்துவர் குழு, அதில் வந்து எனக்கு தகவல் வருது. அதில் வந்து இம்யூனாலஜி பற்றி ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசினார் அந்த நேரத்தில், ஓராண்டு கழித்து. ஸோ அதை ஒட்டி திரும்பவும் கேட்கும்போது அதனுடைய தொடர்பாக நான் வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 1300 நிகழ்வுகள் என்ற அளவில் முடிந்திருக்கிறது என்றது பெரிய மகிழ்ச்சியான ஒரு செயல். ஸோ மைண்ட் யுவர் மைண்ட் வந்து ஒரு களஞ்சியம். அது எதிர்கால தலைமுறைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்ற ஒன்று, பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒன்று. மேடம் இவங்க பத்மா மேடம் சொன்ன மாதிரி எதை எடுப்பது எதை விடுப்பது அப்படின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கும். நான் ஆக்சுவலாக உள்ளபடியே வியந்த தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது மேல் பிரெயின் ஃபீமேல் பிரெயின் பற்றி முத்தையா ராமநாதன் சார் சொன்னது. அந்த டாபிக் வந்து உண்மையிலே திரும்பவும் மீண்டும் மீண்டும் தூண்ட வேண்டிய தலைப்பு. ஏன் இது அந்த ஒரு நிலை மட்டும் அதிசயமானது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் நம்ம சைக்காலஜி படித்ததில்லை, பள்ளிக்கூடத்தில் நமக்கு சான்ஸ் இல்லை, காலேஜில் சான்ஸ் இல்லை. ஸோ இந்த குழுவில் பயணித்த பிறகுதான் வந்து அந்த சைக்காலஜி பற்றிய தலைப்புகள், அதை உரையாடலை கேட்டு அந்த தாகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீருது. ஸோ இங்கே வந்து ஒரு 40 ஆண்டுகளாக நான் கீதாவை படித்து வருகிறேன். நான் என் ஒய்ஃப் சொன்னேன் சார், 40 ஆண்டுகளாக என்னுடைய மனைவி படித்து வருகிறேன், இன்னமும் புரியவில்லை. ஸோ இந்த மேல் பிரெயின் ஃபீமேல் பிரெயின் படித்த பிறகு நிச்சயமாக வந்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். ஆக்சுவலாக ஒன்றும் கூட முடியாது, முயற்சிக்கிறேன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல போனால், இந்த குழுவில் நான் பயணித்த போது சார் வந்து ஒரு பேரலாக ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பற்றி சொன்னாருங்க. ஸோ ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினார் ஒரு 4-5 நாள். ஸோ இது ஜென்ரலாக எனக்கு வந்து அதிகமாக கோபம் வராது, பட் இருந்தாலும் அதில் அவர் சொல்லிக் கொடுத்த டெக்னிக் வந்து உண்மையிலேயே எனக்கு பெரிய பயனுள்ளதாக இருந்தது, மற்றவருடைய ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை குறைப்பதற்காக. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம சரித்திரத்தை பற்றி சொல்லும்போது பொன்னியின் செல்வனை பற்றி சொல்லிய நம்ம உமா பாரதி மேடம் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த நிகழ்ச்சிகளில். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஏற்கனவே 144 தடை உத்தரவு இருக்கிறதால யாருடைய பெயரையும் நான் குறிப்பிடவில்லை, அதற்காக யாரும் வருந்த வேண்டாம். எல்லாரும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1000 காலம் மண்டபம் இது. ஸோ ஒவ்வொரு தூணும் முக்கியமான தூண். ஸோ அதனால இது இந்த அறிவார்ந்த இந்த சமுதாயத்தில் உங்களோடு பயணிப்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். மகிழ்ச்சி சார், நன்றி. கைதட்டலாம் சாருக்கு. சார் காயத்ரி பேசுறேன் சார். காயத்ரி வாங்க மேம். நீங்க பேசுறதுனா பேசுறீங்க மேம், நீங்க பேசணும். ஓகே, நன்றி மேம். குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். முதல்ல நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு கொஞ்சம் இருமாப்பு கூட உண்டு. அந்த வகையில தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிற முதல்ல தமிழுக்கு மகுடம் சுட்ட அமுதாமாவுக்கு தான் முதல்ல வாழ்த்து, நன்றி. ஏன்னா அவங்கள பத்தி ஒருத்தவங்க வந்து நான் ஏற்கனவே நிறைய விஷயம் வந்து வேற ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், அதை தவிர்த்து தான் மற்றதை சுருக்கமா சொல்லிடுறேன். அமுதாமா வந்து தூய தமிழ்ல பேசும்போது மற்றவங்களாம் போர் அடிக்கும். ஆனா அமுதாமா தூய தமிழ்ல பேசுறாங்கன்னே தெரியாது, ஆனா தூய தமிழ்ல பேசிட்டு இருப்பாங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீஃபன் சார், அவரை பத்தி நான் கடைசியா நான் பேசுறேன். எனக்கு மனதுல நின்ன நிகழ்ச்சிகளை மட்டும் நான் சொல்றேன். எனக்கு பிடிச்சது அப்படி இப்படின்னு இல்லை, மனதுல நின்னதை நான் சொல்றேன். அதுல வந்து நம்ம கல்யாணி மேடமோட திசை காட்டி, அப்ப அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி முதல்ல உமா பாரதி அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். அவங்க தான் என்னை இந்த குழுவுக்கு முதல்ல நான் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னால தொடர்ந்து வர முடியல. ஆனா இந்த குழுவை, இப்படிப்பட்ட ஒரு குழுவை எனக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு என்னன்னைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றிங்கம்மா. அதுக்கப்புறம் திரும்பி வர முடியல, நான் நிறைய நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சேவா தான் இந்த நம்பரை கொடுத்து இந்த குழுவில் நினைச்சு விட்டாங்க, அவங்களுக்கும் நன்றி.
அடுத்ததா வந்து நம்ம குழுவில் வந்து எனக்கு ஆர்டராக சொல்லலை, டக்கு டக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன். நம்மளுடைய குழுவின் இளைஞர் முருகேசன் சார், அவருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து அவரை பார்க்கும்போது நம்மளாம் என்னடா பண்ணுறோம், என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அப்பப்போ தோணும். நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறேன், அவர் மாதிரி ஒரு இளைஞராக துடிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோபாலயா ரத்னமையா வந்து எனக்கு வந்து ஒரு வகையில, இன்னொரு வகையில எங்க அப்பா பேர் வச்சிருக்காரு. இன்னொரு வகையில அவர் பேசுறது, அவர் அந்த என்கரேஜ்மெண்ட் பண்றது, எனக்கு முதல்ல அந்த ஜியாலஜி இது எடுத்தப்ப எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அவருக்கு நன்றி. இது நன்றி சொல்ற தலம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு பிடிச்சது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிவகுமார சார் வந்து முத்துலிங்கம் அவர்களை பத்தி, இலங்கை பத்தின ஒரு கதையை சொன்னாரு. நான் பிரமிச்சு போயிட்டேன். அவரு சிஸ்டம் தான் பார்த்து படிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ப்ராம்ப்டிங் முன்னாடி இருக்கா, இப்படி கதை சொல்றாருன்னு நான் ரொம்ப வியந்தேன். அதை நான் அந்த மாதிரி நான் சொல்ல கத்துக்கணும். ஏன்னா எனக்கு கதை பிடிக்குங்கிறனால அந்த மாதிரி சொல்ல கத்துக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி மாலதி மேடம் வந்து நம்ம ஒரு சில நடிகர்களை சொல்லுவாங்க அண்டர் ரேட்டடா அவங்கள இருக்கு, அவங்க இன்னும் எங்கேயோ போயிருக்க வேண்டியங்கன்னா, அந்த மாதிரி மாலதி மேடம் வந்து அவங்களுடைய புரிதல், அந்த நுண்ணிய உணர்வுகளை வந்து அவங்க கரெக்டா வந்து சைக்காலஜிஸ்ட்டை விட அவங்க வந்து பயங்கர பெரிய சைக்காலஜிஸ்டா நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து நாராயணமூர்த்தி சார், இங்க இருக்க எல்லாருமே மல்டி டேலண்டட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்கு பேனா நட்பு தான் வந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் யாருனே தெரியாது, நம்ம ஜாயின் பண்ணோம், பேசினோம். ஆனா நான் இந்தியா வந்திருந்தப்ப எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய பிரச்சனை தான் இருந்தது. நான் சொல்லணும்னா நான் இந்தியா வந்ததை சந்தோஷமா அனுபவிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கும் என் மனதுல நிக்கிறது சந்தோஷம். இந்த தடவை 3-4 வருஷம் கழிச்சு நான் இந்தியா வந்தேன். எனக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன், சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னா ஒண்ணு நாராயணமூர்த்தி சார் பார்த்தது, மீட் பண்ணது, அவர் வீட்டுக்கு போனது, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டீமை மீட் பண்ணதுதான். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றது. ஒரு மனதுல பசுமையான நிகழ்ச்சிகள்லாம் நினைவுல இருக்கும்ல. இந்தியா போனதுன்னு நினைச்சா எனக்கு நடந்த சந்தோஷமான விஷயத்துலலாம் இல்ல, விஷயமே இந்த 2 தான். அந்த வகையில நான் ரொம்ப பாக்கியமா உணர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதான் இந்த இந்த நட்பு வந்து நம்ம பேனா நட்புலாம் இப்போ மறந்துட்டோம். எனக்கு பேனா நட்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு லைஃப்ல நடக்கல. ஆனா இந்த எம்ஐஎம் டீமால நடந்தது. அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து பிரேமா மேடம் வந்து அவங்கள்ட்ட வந்து இயல்பாவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஆனா கைண்டா இருப்பாங்க. பட் அவங்க சொன்ன கதையில இருந்து ஒரு பெண்கள், ஒரு சமீபமா சொன்ன கதையில பெண்கள் எப்படி வந்து ஒரு எம்பவர்டா இருந்திருக்காங்க. இப்ப அதுல பாதி கூட இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. அது என்னைக்குமே எனக்கு மனசுல உறுத்திட்டே இருக்கும். மீன்ஸ் நினைச்சிட்டே இருப்பேன், நம்ம அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது. அதை தூண்டுறது அவங்க தான். அதுக்கடுத்து ரேணுமீரா மேடம், அவங்க ஒரு கதையை சொல்ல வரும்போதே டிஸ்கஷன் பண்ணணும்னு தான் வருவாங்க. அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஷல் ஒபாமா அவர்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய பிடித்த ஆளுமை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுமை. அவங்க வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவங்களோட சின்ன வயசுல டின்னர் டேபிள்ல, டைனிங் டேபிள்ல அவங்க குடும்பத்தோட உரையாடினது தான். அவங்க நிறைய விதத்துல அவங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது உபயோகமா இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தளம் வந்து எல்லாத்தையுமே ஒரு டிஸ்கஷன் பண்ணக்கூடிய தளமா இருக்கிறனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரேணுமீரா மேடம் கதையை அப்படிதான் கொண்டுட்டே வருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராமு சார் வந்துட்டு என்ன சொல்றது, நான் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். மீன்ஸ் ஹெல்தி ஆர்கியூமெண்ட்ஸ். வந்து நான் சில சமயம் வந்து நம்ம ஒரு கேள்வி வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத கூட நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம ஆப்போசிட்டா கூட கருத்து சொல்லுவோம். ஏன்னா அப்பதான் அவங்கள்ட்ட இருந்து வரணும். அந்த மாதிரி ராமு சார் கிட்ட வந்து உரிமையா ஆர்கியூ பண்ணலாம். அவர் வந்து நிகழ்ச்சி அவர் பண்ணும்போது அந்த அளவுக்கு அவரோடது பேச்சு இருக்கும். சில சமயம் நான் வந்து பெண்களை பத்தி பேசும்போதெல்லாம் நான் திரும்பி பேசுவேன். அந்த அளவுக்கு அவர் இடம் கொடுக்கல, அந்த அளவுக்கு அவர் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா இது சாத்தியமே கிடையாது. அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட எனக்கு பிடிச்ச எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம வந்து இது வந்து இந்த தேர் எல்லாருமே இது வந்து சாத்தியப்படுறதுக்கு காரணம் எல்லாருமே அந்த தேரை வடம் பிடிச்சு இழுத்துட்டு போறது தான். அதுக்கு தேரா இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். லீடர்ஷிப் குவாலிட்டி யாரோ கூட சொன்னாங்க, கண்டிப்பா அதை கத்துக்கணும். நான் இந்த நிகழ்ச்சியில அடிக்கடி விட்டு போனா கூட திரும்பி வரணும்னு நினைக்கிறதே வந்து காரணம் அதுதான், அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றத நான் ஸ்டீஃபன் சார் கிட்ட இருந்தா கத்துக்கிறேன். அந்த லீடர்ஷிப் இங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவர் வந்து கரெக்டா இது பண்ணுவாரு, கட் பண்ணுவாரு, இதை பேசக்கூடாதுன்னாரு. ஆனா அது ஒரு கைண்டா சொல்லுவாரு. அது எப்படிதான் அவருக்கு மட்டும்தான் சாத்தியமா என்னன்னு தெரியல. ஆனா அதை நான் லேர்ன் பண்ண நினைக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் சிலது நான் வந்து அந்த மாதிரி கத்துக்கிறேன். ஓகே, வேணாம்னா வேணாம், இப்ப என்னால வர முடியாதுன்னா வர முடியாதுன்றதை எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் நீங்க சார். அதுக்கு இவங்க எல்லாருமே உங்களுக்கு கூட நின்று
சரியா வடம் பிடிச்சி சரியான அளவுல பயணிக்கிறதுனால தான் இதெல்லாம் சாத்தியமா இருக்கு. அதனால எனக்கு வந்து நான் உண்மையில சொல்லணும்னா எனக்கு கூட்டு குடும்பம் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு லைஃப்ல வாய்க்கல. நான் இதை என்னோட குடும்பமா தான் பார்க்குறேன். எனக்கு வந்து ஆம், பெரியவங்க எல்லாரும் எனக்கு கூட இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு தைரியத்தையோ சந்தோஷத்தையோ எனக்கு தாத்தா பாட்டிலாம் எனக்கு க்ளோஸா இல்ல தாத்தா பாட்டி இல்ல தாத்தா பாட்டி நாங்க உங்களை சொல்ல வரல ஒரு கூட்டு குடும்பம் இருந்தா எல்லாரும் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு எப்பவுமே ஒரு மனதுக்கு ஒன்றின ஒரு இது ஆனா எல்லாருமே ஒவ்வொரு துறையில ஜாம்பவானா இருந்துட்டு அது டவுன் டு எர்த்தா இருக்கீங்கல்ல அது வந்து எனக்கு நான் ரொம்ப அட்மைர் பண்ற விஷயம் அது ஏன்னா எல்லாருமே இங்க இருக்க யாருமே இது கிடையாது எல்லாருமே அவங்களோட நான் ஒரு சின்ன எறும்பு அம்மா சொன்னாங்க அதை விட அணுவை விட தொலைத்து இது சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு நான் உங்களோட இருக்கேன் என்னையுமே நீங்க ஒரு இதா எடுத்துக்காம நான் ஒண்ணுமே கிடையாது உங்க முன்னாடி எல்லாம் ஆனா என்னையுமே நீங்க கூட சேர்த்து இழுத்துக்கிட்டு போறதுக்கு நான் என்னன்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் நன்றிங்க சார் இந்த நம்மளுடைய தளம் வந்து இன்னும் 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 விரிவடையணும் எனக்கு வந்து என்னன்னா இளைஞர்கள் கிட்ட போய் இது சேரணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை ஏன்னா நம்ம வந்து பேசுற தலைப்புகளே வேற நம்ம இதுல இங்க ஆரம்பிச்சு எங்கேயோ நான் ஏற்கனவே நான் பேசின வீடியோலயே நான் பார்த்தேன் அப்ப சர்ச் பண்ணேன் இல்லைன்ற டாபிக்கே இல்லை அப்படி ஒரு தளம் இருக்குங்கும் போது இதை இளைஞர்கள் நிறைய பேர் பயன்படுத்தணுங்கிறதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை நான் வந்து என்னோட குழுவுல நம்மளோட இதை என் குழுல நான் பயணிக்கிறதே இல்லை ஆனா நான் இதை தான் நம்மளோட வீடியோஸ் தான் நான் அடிக்கடி நான் போட்டு வாங்க வாங்கலாம் நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன் நன்றி நன்றி நன்றிங்க சார் நாராயணமூர்த்தி சார் வந்து எனக்கு வந்து யாருன்னே தெரியாது ஆனா வந்து நான் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன் என்னால கில்ட்னாலேயே என்னால நான் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல அந்த அளவுக்கு அவர் பண்ணாலும் பரவாயில்ல அவங்களுடைய மனைவியும் அவங்களுக்கு யாருன்னே எனக்கு தெரியாது ஆனா அவங்க வந்து சரி சாப்பாடு போட்டோம் போனோம் அப்படின்லாம் இல்லை அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியமானது மைண்ட் யுவர் மைண்ட்னால தான் நாராயணமூர்த்தி சார் எல்லாருக்குமே அமுதா அம்மா ஆறுமுகம் சார் நானும் இன்னைக்கு உங்களை பேசும்போது அந்த விஷயத்தை தான் நினைச்சேன் அந்த சாப்பாடு விஷயம் ரேணு மீரம்மா ரவி சார் கோபால் ரத்தினம் சார் ஸ்டீஃபன் சார் லதா மேடம் கிட்ட எனக்கு பிடிச்சது அவங்களோட குழந்தைத்தனம் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் கல்யாணி மேடம் சொல்லவே வேணாம் ஆப்பர்ச்சுனிட்டியை அசால்ட்டா அள்ளி கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்கள பயந்தேன் ஆனா இன்னைக்கு அவங்க தான் வந்து என்ன சேர்த்து இழுத்துட்டு போறாங்க அவங்களும் அமுதா எல்லாருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் மைண்ட் யுவர் மைண்டுக்கு அதாவது காயத்ரிக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு அது வந்து நம்மளோட கடமை இல்ல காயத்ரி அம்மா யாரு நான் யாருன்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய வேலை செஞ்சிருக்காங்க நமக்காக இல்ல சார் இல்லவே இல்ல அது அது ஒரு சிறப்பான குரல் கிடைச்சது நமக்கு அதாவது எல்லாம் எப்பயுமே இந்த ஏவி போடுறேன்னு சொல்லுவாங்க நாங்க போடுறோம் பாரு ஏவின்ற மாதிரி போடும்போது அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு காயத்ரியோட வாய்ஸ் வந்து அவ்வளோ அந்த அந்த அதை நம்ம செஞ்சோன்றதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எவ்வளவு பேருக்கு ப்ரொஃபைல் கொடுத்தா அந்த ப்ரொஃபைல்ல வந்து இவ்வளவு அழகான படங்கள் இவ்வளவு அழகான எல்லாமே இருந்தாலும் அந்த வாய்ஸ் இல்லைன்னா அது கிடையாது பாராட்டுக்குரிய விஷயம் அது ஒரு துளியும் இல்லாத நான் எத்தனை முறை சொன்னாலும் எந்த விதமான மனசு கசப்பும் இல்லாத அழகா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க காயத்ரி ஒரு இடத்துல இறங்கி இருக்கு ஒரு இடத்துல ஏறி இருக்கு காயத்ரி டைம் எடுத்து பண்ணித்தாரு 2வது முறை பண்ணி கொடுப்பாங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய செயல் இந்த வயசுல நீங்க எங்களோட பயணிக்கிறீங்களா அது மிகப்பெரிய அதுதான் எங்களுக்கு அதாவது இளைஞர்களை எல்லாரையும் நம்ம ஒட்டு சேர்க்க முடியாது ஆனா ஓரிரு இளைஞர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க எங்களுக்கு அற்புதம் எல்லா இளைஞரும் வரமாட்டாங்க நாங்களே இப்ப நாங்கெல்லாம் வந்து இளைஞரா இருக்கும்போது இந்த மாதிரி கூப்பிட்டு தான் போயிருக்க மாட்டோம் எல்லாருமே வளர்ந்த பிறகு கொஞ்சம் இதுவா ஆனா உங்களோட இளமை காலத்துல எங்களோட நீங்க பயணிக்கிறீங்கன்றதுதான் மிகப்பெரிய இதைதான் நாங்க சக்சஸா நினைக்கிறோம் சதீஷ் நீங்க நம்ம இளைஞர்கள் சார் பார்க்கும்போது நம்ம இவரு சிவகணி எல்லாம் பெரிய வயசு கிடையாது உங்க வயசு தான் சின்ன வயசு தான் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தேவேந்திரன் மிகப்பெரிய அதாவது இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளம் வச்சிருக்கோம் நம்ம அது பலருக்கு தெரியாது நன்றி சார் நன்றி காயத்ரி கல்யாணி மேடம் வாங்க டைம் ஆயிடுச்சு கடகடன் சொல்லி வணக்கம் சார் எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டேன் இல்ல வரும்போதே கடகடன் சொல்லுன்னா என்னத்த சொல்றதுன்னு தெரியல எனக்கு
இருங்க ஒரு இருங்க. நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். உமா பாரதிக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி. ஏன்னா அவங்க தான் என்னை உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னால உள்ள வர முடிஞ்சது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு தளம். அது வந்து எப்படின்னா நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இது தீனி போடுது. நான் கொடுக்கிற எல்லா வம்புக்கும் திரும்ப எனக்கு அங்கிருந்து கான்ட்ராக்ட் வந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல போயிட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து திருப்ப பதில் வந்தா மட்டும்தான் என்னால என்ஜாய் பண்ண முடியும். அந்த பதில் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதனால எனக்கு வந்து இது ஒரு தீனி போடும் தளம். அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு சின்னதுல இருந்தே அத்தைங்க சித்தப்பா அப்படி இப்படின்னு எல்லாத்திட்டையும் வம்பளத்தே வந்த பழக்கம் எனக்கு. வீட்டுல வந்து எங்க வீட்டுக்காரர் ரொம்ப வம்பளக்க மாட்டாரு. அதனால எனக்கு இந்த தளம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட். அவ்வளவுதான். அது ஒண்ணு. இதுல என்ன பிடிக்கும் அப்படின்னா எனக்கு இந்த வம்பளக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு அப்புறமேலும் இருக்கிற கலந்துரையாடல் எல்லாத்தையும் வந்து நம்ம அக்கு வேற ஆணி வேறா பிச்சு போட்டு நான் வந்து வேணும்னு பேசுறது இல்ல. எனக்கு அதை கேட்கும் போதே எனக்கு அப்படிதான் தோணும். எனக்கு தோன்றதை பேசும்போது அது வேற மாதிரி குண்டக்க மண்டக்க இருக்கு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கவிதை தளம் கவிதை வந்து சார் கொடுக்குற தலைப்பு இருக்கு பாத்தீங்களா, அவரும் குண்டக்க மண்டக்க தான் கொடுப்பாரு அவரும். அதனால அந்த கவிதை தலைப்பு எல்லாத்துக்கும் நம்ம என்ன எழுதுறோம் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இவங்க எல்லாம் எழுதுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரும் அப்படி அட்டகாசமா எழுதிட்டு வருவாங்க. நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் எல்லாமே. இப்ப நீங்க வேற பக்கம் இந்த கவிதை தளம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எல்லாம் எதிர் இலக்கியத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க, அல்லது இப்ப பிரசண்டா என்ன போயிட்டு இருக்கோ அதுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க, கரண்ட் இதுல அஃபேர்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இது டோட்டலா வந்து எல்லாத்தையும் கலந்தடிச்சு ஒரு பெரிய கலவையா வந்து கவிதை தளம் இருக்கும். இன்னொன்னு இந்த கலந்துரையாடல். அதுல வந்து ஏதோ ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதை பத்தி பேசுங்கன்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே வெளியே வரும். அப்போ வந்து நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பா அமையும் அது. அந்த நல்வாய்ப்புல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம திருப்ப வேற ஏதாவது பேசும்போது அவங்க கிட்ட நம்ம எப்படி அவங்க கிட்ட பேசலாம் பேச வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். நான் ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணும் போது இவங்க கிட்ட எவ்வளவு தூரத்துக்கு நான் வம்பளக்கலாம் அல்லது நான் வம்பளக்க கூடாது அப்படிங்கிறது எனக்கு என்னால ஒரு லைன் போட்டுக்க முடியும் அந்த கலந்துரையாடல் செஷன்ல எப்பவுமே. அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொருத்தரையும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அன்பும் மகிழ்ச்சியும் நன்றியும் வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி நன்றி. லதா மேடம் ரிஃபை பாய் இருக்காங்க. யார் பேசுறீங்க ரெண்டு பேர்ல முதல்ல? நான் பேசட்டுமா சார்? இருங்கண்ணா, கல்யாணிக்கு பதில் சொல்லிடணும். நேத்து அவங்க வந்தாங்க வீட்டுக்கு. சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். எல்லாரும் கல்யாணி மேடம் கை தட்டுங்க. சரிக்கா சரி. ஏன்னா அதை மறந்துட்டு அப்புறம் எனக்கு அதுக்கு ஒரு வம்பு. ஆமா. பாராட்டவே இல்ல. இல்ல நீங்க முடிச்சதுமே தட்டியாச்சு. இல்ல என்னை அவங்க திட்டுவாங்க, என்னை அவங்க திட்டுக்குவாங்கன்னு தான் எல்லாரும் பாராட்டி இருக்காங்க. இப்ப நாளைக்கு வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த கல்யாணின்னா கொடுமை. சார் சொல்லுங்க சார், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி சொல்லல உங்களை. நான் மட்டும் அப்படி சொல்லல. இல்ல அது என்னன்னா என்ன சொல்றாரோ சொல்லிட்டோம். இல்ல ஸ்டீபன் சாரே பேச்சுல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, முதுகுல தட்டுறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மண்டமையே தட்டி இத்தோட நிறுத்து அப்படின்னு சொல்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. ரவி சார் சொல்லுங்க. இல்ல ஸ்டீபன் சாரு நாங்களும் பேச்சுல மெய் மறந்துட்டோம், அதனால கை தட்டல. நம்பிட்டேன் சார், அதுதான் உண்மை. ராமு சார் நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? சரி அவங்களுக்காக இன்னொரு முறை கை சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல ராமு சார் என்ன சொல்ல அவங்களுக்காக இன்னொரு முறை கை தட்டுங்க சார். வேண்டாம் சார், போதும் சார், ரொம்ப ஓவரா இருக்கு சார். மகிழ்ச்சி. நன்றி கல்யாணி மேடம். நான் பேசட்டுமா சார்? இல்ல எனக்கு ஒரே நிமிஷம் ராமு சார் சொல்லிட்டோம். அப்புறம் சொல்லட்டும். இல்ல எனக்கு அப்பதான் வம்பிழுக்கிறதுக்கு சரியா இருக்கும். சரி சொல்லுங்க சார். அவர் நிறுத்த மாட்டாங்க. இத்தனை பேர் சேர்ந்து என்ன ஏன் கும்மி தட்டுறீங்க அப்படின்னு கேட்டாங்க கல்யாணி மேடம் எங்க வீட்டுல. நாங்க சொன்னோம், நீங்க ஒரு லேடியா, உங்களை என்னத்துக்கு நாங்க கவலை பண்ணோம், மொத்தமா கும்மி தட்டணும் அப்படின்னோம். அது ஒண்ணும் தப்பே இல்ல. டாக்டர் ஸ்ரீதர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு கை தட்டி இருந்தாரு மனசுக்குள்ள. அது எங்களுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு, பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள கை தட்டி இருந்தாரு, நாங்க எல்லாம் வெளில கை தட்டி இருந்தோம். சரி இப்பவும் இங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. சார் ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும் சார். நம்ம தளத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இணைஞ்சு ரொம்ப டிராவல் பண்றது, நான் மாலதியெல்லாம் விட்டுருங்க வேற விஷயம். பட் ஒரே பேர் வந்து ஒரே கப்பல் வந்து கல்யாணி மேடமும் ஸ்ரீதர் சாரும் தான்.
ரெண்டு ஆமா. பேரும் வந்து அதாவது நம்ம வந்து ஸ்ரீதர் சாருக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய கடமை. ஏன்னா இவங்களுக்கு டோட்டலாவே சார் வேற. அது வந்து அவ்வளோ விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்றாரு. அவ்வளவு செய்திகள் ஒண்ணும் வந்து நமக்கு அவ்வளவு செய்திகள் கொடுத்திருக்காரு. அத்தனையும் பொன்னான செய்திகள். நாம அவரோட அனுபவம், அந்த அறிவியல் சார்ந்த அனுபவம் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சாருக்கு இன்னொரு டாபிக் கூட கொடுத்துருக்கேன், பொல்யூஷன் இண்டெக்ஸ் பத்தி பேச சொல்லி. சார் அதுக்கும் ஒரு நாள் பேசுவாருன்னு நினைக்கிறேன். சார் வந்துட்டாரு, அவருக்கும் ஒரு நன்றி சொல்றோம் இந்த நேரத்துல. மகேஷ் சார் வாங்க. அவரு கெமிஸ்ட்ரியும் பேசுவாரு, பாட்டும் பாடுவாரு. அது பயங்கரம் சார். வித்வான் சார், வித்வான் அதாவது என்ன சொல்லுவாங்க நம்ம அரசாங்க நிலைய வித்வான், நிலைய சார், வித்வான். ஸ்ரீதர் சாருக்கும் கல்யாணிக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி சார். நிலைய வித்வான் சார் வந்து அரசவை கவிஞர். ஆஸ்தான பாடகர், ஆஸ்தான பாடகர். அம்மா தமிழ் அவர் வந்து அமைதியா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கலாட்டாவும் இந்த கல்யாணி பண்றாங்க. சார் இன்னொரு விஷயம் சொல்லணும் சார். சார் வந்து அதாவது சார் ஸ்டார்டிங்ல முதல்ல பேசின ஸ்பீச்சுக்கும் இப்ப பேசுற ஸ்பீச்சுக்கும் தமிழ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட். அருமையா தமிழ் பேசுறாரு. இப்ப ஆங்கில வார்த்தையை குறைச்சிட்டாரு. சார், ஸ்ரீதர் சாருக்கும் கல்யாணிக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி சார். அது நான் என்ன சொல்ல கெமிஸ்ட்ரி, வர்றேன், பிசிக்ஸ், பாட்டனி. ஸ்ரீதர் வந்து அறிவாளி, அந்த பின்னால இருக்கிற லேடி வந்து அராத்து. நான் அதுக்கு மேல சொல்ல வரேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். வாங்க சார், ஸ்ரீதர் சார் ஒரு வார்த்தைகள் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். உண்மையா இது வந்து நான் நிறைய இது பார்ட்டிசிபேட் பண்ணாட்டி கூட பாதி பண்ண வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சில சமயம் வந்து பக்கத்துல இந்த மாதிரி உட்காருவேன். நான் உட்காந்து எந்திரிச்சு போக மனசு இருக்காது. நான் ஸ்கிரீன்ல வராட்டி பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். நான் சோஃபால உட்காந்து ரொம்ப அதாவது மெஸ்மரைசிங்கா இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அந்த விஷயம் வந்து மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரி, இப்ப பார்த்தாலும் போன், டெலிபோனு, இன்டர்நெட், கம்யூனிகேஷன், கஸ்டமர் கன்சல்டன்சி காட்டிலும் இந்த மாதிரி ஒரு சில உட்கார்றப்ப வந்து மனசுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும். பிளஸ் ஒவ்வொருத்தரும் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல், உங்களுடைய ஸ்டைலா பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசிப்ளின்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கறதுக்கே. இது நோ டவுட் அபவுட் இட். பட் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணணும். பிகாஸ் இது 6th இயர் என்டர் ஆகுறீங்க. இது ஒரு வாட் யூ கால், இட்ஸ் மார்வலஸ் அச்சீவ்மெண்ட் தான். அது மார்வலஸ் அச்சீவ்மெண்ட். இதுல வர்றவங்க எல்லாம் யாருமே வெளியே போறது இல்லை. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. எல்லாருமே கன்சிஸ்டன்டா வராங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். பட் நோபடி கெட் டிட்டாச்சு. எல்லாமே கெட் அட்டாச்சு தான். அது ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட். அந்த விஷயத்துல வந்து இது இட்ஸ் மெஸ்மரைசிங் பிளாட்ஃபார்ம் தான். அப்புறம் எல்லாருமே லைக் கிவிங் குட் ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் டு ஈச் அதர். அஃப்கோர்ஸ் நடுவில் இந்த மாதிரி ஜோக்கு அதெல்லாம் இருக்கும். ஜோக்கெல்லாம் எனக்கு அடிக்கவே தெரியாது. அது பெரிய வீக்னஸ் எனக்கு. பேசுறதே 10% தான் பேசுவாரு. ஜோக் எங்க வர்றது? அதனால அமைதியா கேட்டு போயிடுவேன் நானு. பட் இதுக்கு நடுவில் நிறைய பேர் நீங்களா பேசுறது ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இன் ஓவராலா வந்து ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அப்புறம் இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரொஃபைல்ல பேசினாங்க இல்லையா, அந்த காயத்ரி, அவங்களுக்கு உண்மையாவே ஷி டிசர்வ்ஸ் லாட். ஏன்னா இந்த ப்ரொஃபைல் நான் எல்லாத்தையும் நிறைய பேர் கேட்டிருக்கேன். நான் அப்ப கேட்கறப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல்ஸ் குவாலிட்டி நல்லா ஆம்பிளிஃபை ஆகுது. அதை நீங்க வந்து ஒரு சினாப்சிஸ் எழுதியிருந்தா கூட படிச்சா ஓகேன்னு விட்டுருவோம், பாதியோடு நிறுத்திடுவோம். ஆனா அவங்க பேசுறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரல் ரொம்ப இனிமை. ரெண்டாவது வந்து வெரி குட், வெரி கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. அதனால எல்லாத்தையும் கேட்க வேண்டியதா இருந்தது. அப்படி கேட்கறப்ப என்ன ஆகுது, ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டி அருமையா இருக்குது. அந்த குவாலிட்டி ஆம்பிளிஃபை ஆனது பிகாஸ் ஆஃப் த பேக்ரவுண்ட். நம்ம சுசீலாமா பாடுற மாதிரி நம்ம நல்லா பேசிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஸோ பட் எவ்ரிபடி இஸ் நைஸ். தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வந்து இங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணி மேடம் என்ன பாஸ்ன்னு கூப்பிடுறாங்கல்ல, அவங்கதான் இங்க பாஸ்ன்னு கூப்பிடுவாங்க. உண்மையா பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் சார் அண்ணன் வந்து எனக்கு 5 வருஷம் பாஸ். அவரு வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்தாரு. நாங்க ஒன்னா ஒர்க் பண்ணோம். சாரை நல்லா தெரியும் எனக்கு. இப்ப ரீசெண்டா போய் 30 வருஷம் கழிச்சு சாரை மீட் பண்ண.
ஸ்ரீதர் சார் நான் வரேன்னு சொல்லி மீட் பண்ணி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து 2 பேரை சந்திச்சு பேசுறதுல 30 வருஷம் கழிச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்து. அவரும் நல்லா பேசினாங்க சாரும். உண்மையா யார் சார்? அவருதான் boss. ஸ்ரீதர் சாரோட யார்? பிரதர். ஓஹோ. அவங்க சார் வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ல ஸ்ரீதர் சாரோட பிரதரு. சாரும் நானும் 5 வருஷம் அது எங்க டிபார்ட்மெண்ட்ல எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்தாரு. அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 வருஷம் நல்லாவே தெரியும் நாங்க 2 பேருக்கும். சார் சொன்ன பிறகு நான் இப்ப ரீசெண்டா போய் மீட் பண்ணுவேன். சோ பாசா அவர் சார் தான் எனக்கு பாசா இருக்காரு. அதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து வாங்க லதா மேடம். தேங்க்ஸ். சார் நன்றி சார். வாங்க லதா மேடம் வாங்க. சார் நான் வந்து கணக்கா பேச போறேன் மத்தவங்கள சார் மாதிரி சார் அவங்களுக்கு கை தட்டல. தட்டுங்க. சார் யாரு கை தட்டல? ஆமா ஸ்ரீதர் சார் கை தட்டல. ஸ்ரீதர் சார் கை தட்டிட்டோம். இல்ல சார். 2 பேருக்கு சேர்த்து. அது சரி. சரி சார், தட்டுங்க, வாங்கிக்கிறோம். அவ்வளவுதான். சரி வாங்க லதா மேடம். பாவம் அவங்களும் வந்து போறாங்க லதா மேடம். நான் வந்து கணக்கா பேச போறேன் சார். இருக்கிறது அதுக்கு எல்லாம் முன்னால ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இப்ப நம்ம சிவகனி சொன்ன மாதிரி நிறைய டாபிக்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுல நிறையவே எனக்கு பிடிச்சது. ஆனா இப்ப ஒண்ணுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா தமிழுக்கு அழகுன்னு ஒண்ணு கொடுத்தீங்க. அதுல வந்து நீங்க அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க. அதாவது நீ வந்து அதை பத்தின ஹிஸ்டரியோ ஜியாகிரபியோ இல்ல கவிதையோ பாட்டோ எதை வேணா பண்ணு, ஆனா இம்பார்ட்டன்ஸ் இட் ஷுட் டாமினேட் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. சரி, நான் யோசனை பண்ணேன். அதனுடைய ஹிஸ்டரி ஜாருக்கு சொல்றதுக்கெல்லாம் தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும், அதெல்லாம் திங்க் பண்ண வச்சது எம்ஐஎம். அது அப்படின்னு நினைச்சு நீங்க சொல்லாத ஒண்ணு கதை எழுதினேன் நான். ஒரு பக்க கதை, அதுல ஒவ்வொரு வேர்ட்லயும் வர மாதிரி எழுதினேன். ஸோ அந்த இது வந்து எனக்கு அந்த மாதிரி திங்க் பண்ண முடிஞ்சது எம்ஐஎம்மால. அது மட்டும் சொல்ல நினைக்கிறேன். அடுத்தது இப்ப வரிசையா சொல்றேன். லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டீஃபன் சார், சைக்காலஜிக்கு ராமு சார், ஆல் இன் ஆல் அழகுராஜாவிற்கு நாராயணமூர்த்தி சார், கலகலப்புக்கு கல்யாணி, கவுண்டருக்கு ரவி சார், தமிழுக்கு அமுதாமா, உமா பாரதி மேம், வினோ சார் அதாவது வினய் தீர்த்தான் சார், கதைக்கு ரேணு மீரா மாலதி, ஈவன் சேவாவையும் சேர்த்துக்கலாம், கவிதைக்கு சிவகனி ரிஃபை பாய், கமெண்ட்ஸுக்கு வசந்தி மேம், சரித்திர கதைக்கு பிரேமா மேம், கவனிப்பதற்கு சிவகுமார் சார், குரலுக்கு காயத்ரி, புதியவர்களுக்கு ஜாக்லின், ஆறுமுகம் சார், செல்வகுமார் சார், அப்புறம் முருகேச பாண்டியன் சார். அடுத்தது அறிவியலுக்கு ஸ்ரீதர் சார், புகைப்படத்திற்கு சேவா, வரலாறுக்கு கோபாலரத்னம் சார், இலங்கை தமிழுக்கு ரத்னம் வடிவேல் சார். சூப்பர். கணக்குக்கு லதா சார். ஆமா, கணக்குக்கு நீ, தலைமைக்கு லதா, ஏடு வந்து ஸ்டீஃபன் சார், ஓலைச்சுவடி எல்லாம் சக்கரபாணி சார், மேனேஜ்மெண்ட் இல்ல ஓலைச்சுவடி எல்லாம் சக்கரபாணி சார். சக்கரபாணி சார். ஓலைச்சுவடி சக்கர அவர் இல்ல அதனால எனக்கு ஞாபகம் இல்ல. மகிழ்ச்சி. அருமை ஓலைச்சுவடி சக்கரபாணி சார். சிறப்பு சிறப்பு. லதா மேடம் சூப்பர் மேடம். எல்லாம் அடங்கி இருக்கு சார். சூப்பர். எனக்கு வந்து எங்க ரவி சார் வந்து எங்களுடைய வர்மா தளத்துல அவர் போட்டாரு. ஜென்ரலா எல்லாருக்கும் போடுற மாதிரி எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு, அதுல போட்டாரு. நான் அதை வந்து கேட்ச் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசினேன். சார் இது என்ன தளம், நீங்க போறீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டிருக்கீங்களா, என்ன நான் போறேன், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வர ஆரம்பிச்சேன். நான் பிகினிங்லயே வந்த டீம்ல நானும் ஒருத்திங்கிற பெருமை எனக்கும் இருக்கு. மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. அப்பப்போ நிறைய ஸ்வீட் வாங்கி கொடுப்பாங்க லதா மேடம் எல்லாருக்கும். சமைச்சு கொடுப்பாங்க. சமைச்சு கொடுப்பாங்க. வாங்க, மீன் குழம்பு கூட வச்சு கொடுப்பாங்க ஒருத்தர். வீடியோல காமிச்சிட்டு போயிடுவாங்க சார். இல்ல அவங்க வீடியோல காமிச்சிட்டு போயிடுவாங்க சார். இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. சார், அதாவது எல்லாருடைய ஃபீட்பேக்கையும் எல்லாருடைய வாழ்த்துக்களையும் அப்படியே நான் வழிமொழிகிறேன். இதுல யாரும் நம்ம வந்து பொதுவாகவே யாரை விட அவங்க சேனல்ல ரொம்ப சிறப்பா பயனாட்டிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு மணி நேரம் இதுக்காக வேண்டி எல்லாரும் ஒதுக்குறதே அது பெரிய ஈடுபாடு தான். அதனால இதுல யாரும் மேம்படுத்தியோ கீழ்ப்படுத்தியோ நான் சொல்லத்துக்கு நான் ரெடியா இல்லை. எல்லோருடைய
சேனலே மிக சிறப்பா, அதாவது பிரச்சனை தந்தவர்கள் தராதவர்கள், இன்றைய கூட்டத்திற்கு வந்தவர்கள் வராதவர்கள், இந்த எம்ஐஎம்னுடைய அதை தூக்கி பிடிப்பதற்கு பல வகையான செங்கற்களில் அவர்களும் ஒருவராக இருந்தார்கள் என்பதை இங்க நினைவுபடுத்துறேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, எல்லாருமே ஒரு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எம்ஐஎம்க்கு கலந்துக்கிட்டு ஒரு கருத்து சொல்றாங்க பாருங்க. அதுல எல்லாரும் மேம்படுறாங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய எல்லாருடைய உழைப்புக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய அட்மினுக்கு மிக சிறந்த வாழ்த்துக்கள். தரம் தாழ்த்தி வாழ்கிறேன். நன்றி, வணக்கம். ரிஃபாய் பாய், உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் எங்களுடைய நன்றி சார், நன்றி சார். எல்லாரும் என்னுடைய ஆளுமையில் எனக்கு கூட பிறந்த சகோதர சகோதரி மாதிரி நினைக்கிறேன். அவருக்காக நன்றி. ஒரு ரெண்டு பேருமே கை தட்டுங்க. நன்றி, நன்றி சார். ராமு சார், என்ன ரிஃபாய் பாய் பத்தி பேசணுமா? வாங்க. ஆமா ஆமா, ரிஃபாய் பாய் வந்துதான் முதல் தடவையா நாம சென்னையில அவ்வளவு பேரும் அண்ணா நகர்ல ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணோம். அவர் ஒய்ஃபு, மகள், பேத்தி எல்லாம் வந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் கூட்டு குடும்பம் என்ற தலைப்பில் இத்தளத்தினை உருவாக்கிய திரு ஸ்டீபன் சாருக்கும் மாலதி மேடத்திற்கும் 5ஆம் வருட ஆனிவர்சரி வாழ்த்துக்கள் கூறி மன்னிப்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2003 அமுதா மேடம் என்னை இந்த தளத்தில் இணைத்தார்கள். 15 வருடம் அவர்களோடு பணிபுரிந்தேன் மற்றும் இன்றும் அவர்களோடு நான் பயணப்பட்டு வருகிறேன். தினந்தோறும் அவர்களுடைய அந்த தமிழ் உச்சரிப்பு வார்த்தைகள் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும். நான் அவர்களோடு பணிபுரியும் போது இன்று அது ஒரு மாபெரும் ஆலமரமாக அது வளர்ந்ததற்கு காரணம் இந்த தளம் என்று அடிக்கடி சொல்வார்கள். அது உண்மை. நம் தளத்தில் தினந்தோறும் நிகழ்வுகள் அனைத்திலுமே ஆழ்ந்த கருத்துக்கள் காணப்படும். சமுதாயத்திற்கு தேவைப்படும் நல்ல உண்மைகள் ஒவ்வொருவரிடமிருந்தும் வெளிவரும். ஒவ்வொரு நட்புகளிடமிருந்தும் புது புது கருத்துக்கள் கிடைக்கும். அந்த வகையில் இத்தளத்தில் என்னை ஈர்த்தவர்களுள் ஒருவர் திரு ராமு சார். மடை திறந்த வெள்ளம் போல வெளிவரும் அறிவுசார் கருத்துக்கள், அவரின் புத்தக அலமாரி, இது எல்லாம் என்னை ஈர்த்தது. பிரேமம்மாவின் விடாது தொடரும் இனிய பேச்சு, சர்க்கரை நோயை குணப்படுத்தி வரும் கல்யாணி மேடம் ரவி சாரின் கலகலப்பான பேச்சு. உண்மையிலே சொல்றேன், அந்த அவங்களுடைய அந்த கலகலப்பான பேச்சு அந்த குரூப்ல வரும்போது எனக்கு ஒரு வகையான சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்திலே எனக்கு ஒரு உற்சாகம் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகாலையில் ஆங்கில இலக்கணம் கற்பித்தலோடு சீரிய சிந்தனை வரிகளை அளித்து வரும் திரு நாராயணமூர்த்தி சார், அவர்களை என்னால் மறக்க முடியாது. இன்று என்னுடைய உறவினர்கள் ஒருவர் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது செய்திய ஒரு லைன் தான் நான் சொன்னேன். கேட்டுட்டு உடனே ரெமடி என்ன அப்படிங்கறத இமீடியட்டா அவங்களே என்னை சந்திச்சு அந்த நோயாளியையும் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களோட தீர்வை அழகா அம்மாவும் நாராயணமூர்த்தி சாரும் பேசியது எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றும் வசந்தி ராமன் மேடம் மற்றும் ரிஃபாயா சார், செல்வா சார் தெளிவான பின்னூட்டம் கொடுப்பாங்க. எப்பவும் கடைசியில அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பின்னூட்டம் கொடுப்பாங்க. அது பிடிக்கும். குரல் தரும் விளக்கத்தை விளக்கமாக வினைதீர்த்தான் சார் சொல்லுவாங்க. அடுத்து நேயர் விருப்ப பாடல்களுள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க சிவகுமார் சார் அவர்களுடைய பாடல் மற்றும் முருகேச பாண்டியன் சார் அவங்களுடைய பாடல் எல்லாம் ஆச்சரியமான அவங்களுடைய பாடலை கேட்பேன். அடுத்து தற்போது நட்பின் இலக்கண விளக்கம் தினந்தோறும் அளித்து வரும் சக்கரபாணி சார் மற்றும் பின்னூட்டம் கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக முன்னால நின்று நிறைய பின்னூட்டம் தரும் ஆர்வம் சார். மற்றும் நான் விடுபட்ட நட்புகளுடைய சில அவங்களுடைய ஸ்பீச் நான் கேட்கல. நான் கொஞ்சம் வெளிநாட்டுல இருந்ததுனால நான் அதிகமா வரல. அதனால அவங்க உமா பாரதி மேடம், ரேணு மேடம், பத்மா மேடம் இவர்களுடைய என்னையுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு அவர்களுடைய பழைய அந்த யூடியூப் இதெல்லாம் அவங்க பேசணுங்கிறத நான் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். மொத்தமாக சுவையான இனிப்போடு கூடிய மிக்சர், பல வகை பறவைகள் இணைந்த ஒரு பல்கலைக்கழகமாக திகழும் இந்த எம்ஒய்எம் தளத்திற்கு
என்னை இணைத்ததற்கு அமுதாம்மாவிற்கும், நான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறதற்கு காரணமான திரு ஸ்டீபன் சாருக்கும் மாலதி மேடத்துக்கும் என் அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி ஜாக்லின், மகிழ்ச்சி. நன்றி ஜாக்லின், ஒரு கைத்தட்டல். வாங்க சார், செல்லகுமார் சார் வாங்க. மன்னிக்கிறோம் உங்களை கடைசியா கூப்பிட்டதுக்கு, நீங்க எதுவும் வருத்தப்படக்கூடாது, வேற வழிகள் பரவாயில்ல சார். ஏன்னா அவர் பக்கத்துல உங்களுக்கு தானே எல்லாம் சார் சொல்றாரு, இருக்கும். என்னையெல்லாம் இல்ல அவ்வளவு இல்ல லேட்டா கூப்பிட்டாரு, ஒண்ணுமே இல்ல சொல்ல இல்ல சார். பக்கத்துல தானே சார் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பிரச்சனை இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க. ஆம், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அது சோமவல்லியப்பனுடைய ஸ்டோரி வந்து சேவா வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அது பார்க்கும்பொழுது ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தளம் பற்றி எதுவுமே தெரியாது. பட் ஆனால் அதில் அவர் வினய் தீர்த்தான் அவருடைய நம்பர் வந்து இருந்தது. சரி, ஓகே, இந்த நம்பர்லாம் வந்து ஒர்க் பண்ணுமா என்னன்றது தெரியல. ஏன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நம்பர்லாம் வந்து பெருசாக பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இனி இருந்தாலும் அந்த நம்பர் இருந்ததுனால அந்த நம்பருக்கு அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். சார், இது வந்து என்ன மாதிரியான ஒரு தளம் இது அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து எனக்கு உடனே வந்து அதுக்கான ரிப்ளையும் பண்ணியிருந்தார். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு நேரம் சொல்லியிருந்தாரு. அந்த நேரம் வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஜாயின் பண்ணும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஒரு மாதிரி என்ன சொல்றது, கொஞ்சம் கில்ட்டியா இருந்த மாதிரியா இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் என்ன சொல்றது, ரொம்ப பெரிய ஆளுமைகள் மத்தியில நம்மளும் வந்து ஒரு ஒரு துரும்பா போய் ஒட்டிக்கிறோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன். இப்போ அப்படிதான். இனி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சங்கடமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இவங்க கல்யாணியுடைய இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, பெரிய பலம் மாதிரி ஆச்சு. ஓகே, நம்மளும் வந்து கலந்து பேசுறதுக்கு ஆளுங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தின டெய்லி வந்து இதில் கனெக்ட் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா என்ன அறியாமலேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்து மனசுக்குள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து அவர் ராமு சார் வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருப்போமான்னு தெரியாது. ஆனால் அதை விட பெரும் மகிழ்ச்சியாக வந்து எல்லாம் கலந்து இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நான் ஜாயின் பண்ண மாதிரியாவே எனக்கே ஒரு ஃபீல் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே ஏதோ என்னுடைய கிளாஸ்மேட் மாதிரியாவும் எல்லாம் நாங்கள் ரொம்ப ரொம்ப காலமாக வந்து இவங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே பெருமகிழ்ச்சியாக தான் இருக்கு. பட் அதுக்கப்புறம் சார் சொன்னாரு ஏதாவது ஒரு தலைப்புல இருந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வீடியோலாம் தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொது வெளியில் பேச தவிர்க்க வேண்டியவை, அதை தான் நான் பார்த்தேன். அதை பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா அதுல எல்லாரும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சிவகுமார், ஆறுமுகம், அப்புறம் வேலம்மாள், வசந்தி, இப்படி எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் எல்லாரும் பேசியிருக்காங்க. அவங்க பேசின அத்தனை விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப என்ன சொல்ற ஆறாத ஒரு காயம் மாதிரி தான் எல்லாருக்குமே. ஏன்னா அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வெளியில அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது கேட்கும்பொழுது, ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நாங்களும் வந்து அனுபவிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான சமயங்கள்ல வந்து ஒரு சிலர்லாம் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அது தவிர்க்கிறதுனால வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் ஆனால் அது தவிர்க்க முடியாததுனால வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அதனுடைய செட்பேக் வந்து நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் நான் எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு யுனிவர்சிட்டி மாதிரி. டெஃபினட்டாவே ஒரு பெரிய யுனிவர்சிட்டியில நான் வந்து ஜாயின் பண்ண மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனா இந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல அமுதாம்மா அவங்களுடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்பவே மகிழ்விக்கிற மாதிரியா இருந்தது. அவங்க பிரேமாம்மா அவங்களுடைய பேச்சு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து தனித்துவமா இருக்கிறாங்க. ஸோ இவங்க மத்தியில நான் இருக்கிறது வந்து எனக்கே கொஞ்சம் ரொம்ப பெருமையா தான் இருக்கு. அதே நேரத்துல இதுல இந்த எஸ், நோ, இந்த நோ முக்கியமா எஸ் வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க. நோ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் சொல்ல முடியாது. அந்த நோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிம்பிளா வந்து ஸ்டீவன் சார் இருக்காருன்றது நினைக்கும் போது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தான் அது. ஏன்னா சமயத்துல எல்லாரும் பேசும்போது டக்குன்னு வந்து அவர் எந்த கன்சர்ன் இல்லாம சடனா வந்து ஸ்டாப் அவுட் பண்ணி
ஓகே நீங்க அப்படியே அவங்கள கயிறு கட்டி இழுத்துட்டு வர மாதிரி டக்குன்னு வாங்க வாங்க லைனுக்கு வாங்கன்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரும் மகிழ்ச்சி தான். ஏன்னா நீங்க இவ்வளோ நாள் 5 வருஷமா வந்து இவங்க எல்லாருமே ஒன்னோட ஒன்று கலந்து அப்படியே வந்து ஒரு உறவு மாதிரி வந்து நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்றது கேட்கும்பொழுது அதுவே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமா நன்றி சொல்ல வேண்டியது அவர் வினய் தீர்த்தான் சரி அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவரால் தான் என்னால் இதில் வந்து கனெக்டே ஆக முடிஞ்சது. பட் நான் எனக்கு ரொம்ப பெரிய ஃபேஸ்புக் பார்க்குற பழக்கம்லாம் எதுவும் கிடையாது. அதனால நான் அந்த ஃபேஸ்புக்கில் இருந்து இதில் இருக்கிற ஃப்ளையர்ஸ் ஏதோ பார்க்குறதோ கொள்றதோ அது மாதிரி எல்லாம் கிடையாது. பட் ஆனால் எனக்கு அவருடைய அந்த அழைப்பு கொடுத்தது மூலயமா நான் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்ததுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் இனி டெஃபினட்டா அதாவது இப்பவே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருத்தனா மாறிட்டேன்னு தான் நினைக்கிறேன். பட் என்னவையும் நீங்க வந்து உங்களில் ஒருத்தனா சேர்த்துக்கினதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார் நேத்தே நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் அதுதான் சொன்னேனே சார். அதுதான் சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து நாங்க ஒன்றும் புது ஆளா ஃபீல் பண்ணல. எங்களுக்கு ஆ, வந்து நீங்க வந்து ஒரு புது ஆளா ஃபீல் பண்ணல. அதுதான் ஏற்கனவே அதுதான். பழகுன மாதிரி தான் இருந்தது. அப்படியே தான் பழகணும் அவ்வளவுதான். மகிழ்ச்சி. 10 மணி ஆயிடுச்சு, 10:07 ஆயிடுச்சு. ஆமா சார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம் கூட பாக்குறது இல்ல சார். படம் பார்த்தோம்னா கூட வந்து டக்குன்னு ஏஞ்சி போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வர்றது கொள்றதுன்னு இருக்கும். ஆனா 3 மணி நேரம் கட்டி போட்ட மாதிரி வந்து இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம் சார். என் வீட்டுல ஒய்ஃப் வந்து ஒரு 4-5 முறை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நாங்க சாப்பிட்றீங்களா அதுல சொல்லியிருந்தாங்க என்னன்னா பொது வெளியில் தவிர்க்க வேண்டியது சைகை மொழியெல்லாம். பட் ஆனா இங்க சைகை தான் பண்ணிட்டு போனாங்க. வேற எதுவும் சொல்ல முடியல. சார் ரீசஸ் டைம் கூட கொடுக்கலன்னு சொல்றாரு. ஆ? அதாவது வீட்டுல திட்டி இருப்பாங்க. இல்ல இல்ல சேராத இடம் திட்டதெல்லாம் இல்ல சார். சேர்த்துட்டாங்க. திட்டெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல வந்து கேட்டு போனாங்க. என்னங்க சாப்பிடுறீங்களா? தோசையா இல்ல இட்லியா என்ன வேணும்? அதெல்லாம் வந்து சைகையில தான் கேட்டு கேட்டு போனாங்க. பட் இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டடா இருக்கும் பாருங்க. 3 ஹவர்ஸுக்கு மேல எல்லாம் யாருமே வந்து ஒரு சலிப்படையாம அப்படியே சாதாரணமா ஒரு படம் பார்க்குறதா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டான படமா இருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு பிரேக் வரும் இல்லை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு ஏன்னா இப்போ ஓடிடியில் பார்க்கறதுனால ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பார்ட்டை கூட பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுசா பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு. லைவ் லைவ்ல வந்து பார்த்துட்டு இருக்கிறது உண்மையிலே ரொம்ப பெரும் மகிழ்ச்சி சார். பெரும் மகிழ்ச்சி சார். சந்தோஷம். நாராயணமூர்த்தி சார் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்காரு. அதை விட பெரிய ஒரு வியப்பான விஷயம் எதுவுமே ஆமா கிடையாது. நான் அப்பப்ப பாத்துட்டு இருக்கேன். சார் இருக்காரா சார் ஆமா. இருக்காரா? அதுவும் இன்னொரு மெயின் விஷயம் அவர் ஒரு தடவை கூட கொட்டாய் விடல. ஆக்சுவலா 8 மணி விட்டாரு 8:30 பாருங்க. மணிக்கு எக்கச்சக்க விட்டாரு. கொட்டாய் விட்டாச்சு எனக்கு. விட்டாரு சார். இல்ல இல்ல 8:30 மணிக்கு விட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப அப்படியே இதாயிட்டாரு. கல்யாணி மேடம் அவர் இருக்கும்போதே பேசணும் தான் இல்ல நான் இல்ல கூட அவசரப்பட்டேன். சார் சார் முதல்ல நம்ம வந்து செல்வகுமார் சார் கை தட்டுறோம். சார் இன்னொருத்தங்க கோபிகா சார். அப்புறம் வந்து நம்ம வந்தாச்சுங்களா? நம்ம நாராயணமூர்த்தி சார் இவ்வளவு நேரம் இருக்காரு. அவருக்கு ஒரு கை தட்டுறோம். சார் அது ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். முக்கியமா நம்ம இங்க வந்து வராதவங்க வசந்தி மேடம் நம்ம பேசி ஆகணும். வசந்தி சார் மேடம் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் காயத்ரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க சார். அவங்க சார் பேசுறதா சொன்னாங்க அட் தி எண்ட். ஆமா அப்படியா? ஆமா சார். காயத்ரி இளையராஜா இருக்காரா? ஆய் காயத்ரி காயத்ரி இளையராஜா இருக்காரா? சார் பாக்குறேன் அவர் எங்க இருக்காரா கூப்பிடுங்க ஒரே கூப்பிடுங்க. வரதான் வரட்டும். சார் வசதி மேம் பத்தி ஒன்று சொல்லிடுறேன் நான் ஆமா சொல்ல மறந்துட்டேன். அவங்க எனக்கு இங்கே எம்ஓஎம் தளம் இருந்ததுனால தான் அமெரிக்காவில் அவங்க வெளியிடுற ஒரு தமிழ் புத்தகத்தை எடிட் பண்ணுற வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. அது வந்து வித்தவுட் நம்ம இங்கே உள்ள வராமல் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்க சந்தர்ப்பம் இல்லை. அதுக்கு அவங்களுக்கு நன்றி. நான் கற்றுக்கிட்ட பல பேர்கிட்ட அவங்களும் ஒருத்தர் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டதில் நிறைய பேர் சொன்னேன். நான் அவங்கள சொல்ல மறந்துட்டேன். நான் அவங்களும் ஒருத்தர் அதில் நல்ல ஒரு அற்புதமான கேரக்டர். நான் சொன்னேனே அதுதான் மொத்தமா யாரை சேர்த்து எதை பதிவு சேர்த்து பதிவு வந்து பண்ண நினைச்சாலும் நாராயணமூர்த்தி கரெக்டா பண்ணி கொடுத்துருவாருன்னு சொன்னேனே. சரி. ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அடுத்த வாரம் வந்து ராமு சார் வந்து அதாவது நம்ம இன்னைக்கு செய்யாத விஷயத்த செய்ய போறாரு. என்னன்னா நம்ம திட்டமிட்டது வந்து ஒரு ஒருத்தரை பத்தி பேசணும்னு அப்படின்னு திட்டமிட்டோம். அது நம்ம ஒழுங்கா செஞ்சோம்னா இப்ப ஒழுங்கா செய்யல ஏதோ செஞ்சேன்னு வச்சுக்க.
அத அவர் வந்து வந்து சிறப்பா வந்து ஒரு செஷனே எடுத்துப்பாரா? இருங்க ஒரு சிறப்பா வந்து ஒரு செஷன்ல அவர் டாக் இல்லாத மத்தவங்க ஸ்பீச் எடுத்து ஒவ்வொரு பார்ட் இந்த மாதிரி இருக்குது, இந்த தலைப்புல இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு மிகச் சிறப்பான உரை ஒரு வாரமோ 2 வாரமோ கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சார் எத்தனை வாரம் சார் கொடுக்க போறீங்க? 2 வாரம் வச்சிருக்கேன். 2 வாரம் வந்து ஒரு மிக அதாவது சிறப்பான 2 செஷன் அப்படிதானே சொல்றீங்க? ஆமா, அதாவது 2 வாரம் நான் தொடர்ந்து 2 வாரம் கிடையாது. அப்படி குழம்ப சொல்லணும். கூடாது லதா மேடம், கொஞ்சம் குழம்பாதீங்க மேடம். வாரம்னா அதானே சார் அர்த்தம். மிரட்டுறாங்க சார். 2 வாரம்னா அவரோட ஸ்பீச் 2 தான். செஷன் தான் 2 சொல்லணும். வாரம்லாம் அவர் கேட்டாருன்னா நான் கொடுக்க மாட்டேன். அது வேற விஷயம், அவருக்கு தெரியும். அதுதான் எங்களுக்கும் தெரியும். அதுக்குதான் டீடைலா. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் வாரத்துல யார கவர் பண்ணலையோ அவங்க என்ன வந்து என் வீட்டாண்ட அடிப்பாங்க. உயிர் வாழணும் இல்லையா? அதனால 2வது வாரம். ரைட், ஓகே. சோ அப்படி பண்ணிக்கலாம். சரி, அதுதான் அப்போ வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். ராமு சார் பேசுறப்ப நமக்கு எப்படி கவர் பண்ணுவாருன்னு தெரியும். அது வந்து நிச்சயமா ஒரு வண்டர்ஃபுல் டாக்கா இருக்கும். இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய விஷயத்த ராமு சார் அன்னைக்கு அழகா செய்வாருன்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சோ ராமு சாருக்கு இப்போ அட்வான்ஸ் ஒரு கை தட்டிடுவோம் நம்ம. மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சார். அவரு ராமு சார் வந்து அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே அட்மையர் பண்ற மாதிரி இருக்கு சார். ஏன்னா அவரு புக்கு படிச்சுட்டு அது நான் அப்பவே கூட சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இந்த நேரத்துல சொல்றதுலயும் வந்து ஒரு கடமையா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஒரு புக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கும் பொழுது அவ்வளவு விஷயம் புரியுமான்னு தெரியாது சார். ஜென்ரலா அதுவும் இங்கிலீஷ் புக் எல்லாம் படிச்சோன்னு வைங்க, தமிழ் புக்கு படிச்சாலே வந்து சரியா புரியுமான்றது சொல்ல முடியாது. இங்கிலீஷ் புக்கு பாத்தீங்கன்னாக்கா அதை படிச்சுட்டு அவரு நமக்காக வந்து ஸ்பெல்லிங்கோட வந்து ஒரு விஷயமும் சொல்றதுன்றது அவருடைய ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு சார். அது அந்த சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நானும் வந்து யாருக்கிட்டயும் வந்து இந்த மாதிரியான ஒரு புக்கு உடைய ரிவ்யூ வந்து கேட்டதாவே இல்லை சார். அது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரொம்ப பெரிய ஒரு ஸ்பெஷலி லைக்டு ஒரு பர்சன் சார் அவரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ரொம்ப ராம். மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காரு. வாங்க இளையராஜா. என்ன சார் பேரு என்ன? இளையராஜா, நம்ம இளையராஜா. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கங்க. முதல் முறையா வந்துக்கிறாங்க. வாழ்த்து, வணக்கம், வரவேற்பு, பாராட்டு, நன்றி. வணக்கம் சார். வணக்கங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஸோ வாழ்த்துக்கள் இந்த 5th இயர் செலிப்ரேஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. உங்களை மாதிரி இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு பிஃபோர் நான் இங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இல்லையே நான் யோசிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக நான் இந்த மீட்டிங் ஜாயின் பண்ண வரைக்கும் அந்த தாட்டை எனக்கு போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவாக என்னால் டெய்லி என்னால் ஜாயின் பண்ண முடியலைங்க, என்னால் மற்ற வேலை இருக்கிறதுனால. ஆனால் இவங்க ஜாயின் பண்ணும்போது அப்பப்போ நான் கேட்டுட்டு இருப்பேன். நான் அங்கே நடக்கும்போது எனக்கு இங்கே சம்டைம்ஸ் இவங்க பேசல எனக்கு கேட்கும். அதுக்கப்புறம் நான் பேசிட்டு இருப்பேன். உங்களோட வீடியோ நீங்கள் போடுவீங்க, அதுக்கப்புறம் நான் வந்து இதை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் இவ்வளோ பேர் கனெக்ட் பண்ணி ஒரு எல்லாம் அவங்க தாட்ஸை ஷேர் பண்ணுறது, அது நீங்கள் எத்தனை வருஷமாக கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ரொம்ப அழகாக சிறப்பாக கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே நிறைய இன்ஃபர்மேஷன் எதுவுமே பண்ணாமல் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பண்ணலாம். எதுவுமே சும்மா உட்காந்துக்கிட்டு அது வழியாக நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த எஃபர்ட்டுமே போட தேவையில்லை. அதுவும் உங்களை மாதிரி ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கைடாக இருக்கீங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறீங்க. இதை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் சொல்லி நாங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு உள்ள வந்து அப்போ இப்படி இருக்க போல, இப்படி இருக்கலாம், இப்போ இதுக்கு இப்படி இருக்கணும் பொழுது நல்ல ஒரு நாலேஜ் எங்களுக்கு கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்யூ. நிறைய வருஷம் கண்டினியூ பண்ண நீங்கள். ஸோ என்னால் முடிஞ்சது நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் கண்டினியூட் பண்ணுறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். அதாவது உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கு. நானும் இளையராஜா பேச வைக்கணும், இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேச வைக்கணும். நானும் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சிட்டேன். இப்ப காயத்ரி சொன்னாங்க இல்ல நான் ஒன்று ஸ்டார்டிங்ல ஒரு பாதி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இங்க டைம் மாறதுனால என்னால தெரியும். நீங்க இப்ப பயங்கர பிஸின்றது தெரியும். உங்களோட
நேரம் இருக்கு இல்லைன்றது தெரியும். ஏன்னா ஒர்க் பண்றவங்களை பத்தி நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாக்குறோங்க, அது தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நான் சொல்லுவேன். கண்டிப்பா நான் பண்றேன். நான் ஒரு இது படிச்சிருந்தா பாதி ஸ்டாப் நீங்க இன்னைக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுல, ஒரு பின்னூட்டம் கொடுத்ததுல அதை விட மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷம். காயத்ரி, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சார், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. காயத்ரிய நாங்க அதாவது ஒரு பக்கம் என்னன்னா, நாங்க ஒரு பார்ட்டிசிபெண்டா பாக்கல, நாங்க எங்களோட குரலா பாக்குறோம். இங்க இந்த வாய்ஸ், காயத்ரி வாய்ஸ் தான் மைண்ட் யுவர் மைண்டோட குரல். வாய்ஸ் ஆஃப் எம்ஓஎம். வாய்ஸ் ஆஃப் எம்ஓஎம் அப்படின்னா காயத்ரி ஜாயின் பண்ண மாட்டாருங்க சார். ஆனா என்ன ஜாயின் பண்ண சொல்லுவாரு. கண்டினியூஸா பண்ணு, ஜாயின் பண்ணு, பேசுன்னு என்ன பின்னாடி இருந்து என்கரேஜ் பண்றதுலாம் இவர்தான். ஆனா ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் ஏன்னா ஒரு சம்திங் எல்லாரும் மீட் பண்ணி ஒரு ஃபேமிலி மாதிரி மீட் பண்ற மாதிரி ஒரு தாட் வந்துருது. ஒரு டிஸ்கவுண்ட் பிளான் மாதிரி ஆயிடுது. திடீர்னு யாருமே ஒரு பேசாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது. பேசலன்னா ஏன் பேச எல்லாரும் பேசும்போது ஏதோ ஒரு வீட்டுல ஒரு ஃபேமிலியில எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ல ஜாயின் பண்ணி பேசும்போது ஒரு ஃபீல் வந்துருது. எங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துருது. அதான் ஒரு மிஸ் பண்ண ஒரு ஃபீல் வந்துருது. அவர் ஜாயின் பண்றது இல்லைங்க சார். ஆனா நான் பேசுறது மூலமா அவர் ஜாயின் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலா இருக்கும் போல இருக்கு. நான் பண்ணலன்னா அவரு ஏன்னு கேக்குறாரு. அதான் திட்டுவாங்க, நீங்க வர மாட்டீங்களேன்னு. காயத்ரி, சூப்பர் கனெக்டிவிட்டி காயத்ரி. இதற்கு நான் அதாவது முக்கியமா நம்ம பேச வேண்டியது வசந்தி மேடம். வசந்தி மேடம் நம்ம குழுல மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட அவங்க டிராவல் பண்றது எல்லாத்தையும், அதாவது எந்த ஒரு நம்ம பேசுற எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அவங்க அதை பேலன்ஸ் பண்ணி, அவங்களோட ஒரு அந்த முயற்சி, அந்த பேலன்சிங், அந்த அப்ரோச் எல்லாம் நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அந்த அவங்களோட அங்க இருந்துட்டு 40 வருஷம் அங்க இருந்துட்டு அங்க இருக்கிற செயலும், இதை தாண்டி அங்க தமிழ் சொல்லி விடுறாங்கன்றது ஒரு பக்கம். அந்த தமிழ் சொல்லி கொடுக்குறதும் இங்க அங்க இருக்கிற பிள்ளைகளை கூட்டு இங்க பேச வச்சாங்க பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு செயல் தான். நம்ம அமெரிக்கால தமிழ் கத்துக்கிற பிள்ளைங்க இங்க தமிழ் பேசிட்டு போச்சுங்க. அது எவ்வளவு பெரிய செயல் அது. இந்த நேரத்துல வசந்தி மேடம்க்கு மிகப்பெரிய நம்ம கைத்தட்டல் கொடுக்கணும், நன்றியும் சொல்லணும். அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல். செல்வா சார். அடுத்தது என்னோட பயணிக்கும் என்னோட தோழர், அதாவது இந்த தளத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்து, தொடக்கத்துல ரொம்ப உறுதுணையா இருந்து, கூடவே என்னது நம்ம தங்கவேல் ராஜன் சொன்னார் இல்லையா சார், அவர்தான் என்னோட தோழர். அவரும் நானும் 2 பேர் சேர்ந்துதான் இந்த தளத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் பர்சனல் வேலைனால வர முடியல. அவருக்கு பதிலா ஒரு அருமையான மனிதரை அறிமுகப்படுத்தினார். அவர் தான் நாராயணன் சாரு. அவரு தங்கவேலுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்தது என்னோட நண்பர், சவுதி நண்பர்கள் செல்வா அண்ட் ஆனந்த். ஆனந்த் ரொம்ப நாளா வராத இருந்தாரு. செல்வா தொடக்கத்துல இருந்தே வந்துட்டாப்ல. அவரோட கான்ட்ரிபியூஷனும் அருமையான கான்ட்ரிபியூஷன். அதாவது பேசலன்னா கூட பின்னோட்டம் கொடுக்கறதுல இருந்து, கவனிக்கிறதுல இருந்து, திருக்குறள்னா செல்வா ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்துருவாப்புல. செல்வாக்கும் எனக்கு இந்த நேரத்துல நம்ம நன்றி தெரிவிக்கணும். முக்கியமான ஒரு இன்னொரு உறுப்பினர் கோபிகா. கோபிகா தொடக்கத்துல இருக்காங்க. அவங்களும் நம்ம கூட அப்படி அவங்களால வர முடியலனாலும் தொடர்ந்து அவங்க அந்த பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பயணம் இப்ப கூட அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க. பல காரணங்களால இணையல, அதனாலதான் அவங்க வர முடியல. அவங்க இருக்காங்க. அடுத்தது சேவா ஒரு நல்ல ஒரு பார்ட்டிசிபென்ட். நம்ம கூட அவங்களும் தொடக்கத்துல இருந்திருக்காங்க. மிகச்சிறந்த பார்ட்டிசிபென்ட், நல்ல கதை சொல்லுவாங்க. ஆமா, சேவா சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம சதீஷ் வந்தாரா, நான் பூபதி வரல. பூபதி நேத்து வந்தாரு. பூபதிக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. அவர் கூட நம்ம பயணிக்கிறது. இது எல்லாத்த விட மிகப்பெரிய விஷயம்னா ரிட்டையர்ட் டாக்டர் அலமேலு மேடம். அலமேலு வெங்கட் அவங்க ரிட்டையர்டா இருந்தது மட்டும் இல்லாத அவங்களோட சேவை பாராட்டக்கூடிய சேவை. அவங்க ஒரு பெரிய சர்ஜன், ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்து நம்ம கூட ரொம்ப சர்வசாதாரணமா ரொம்ப கேஷுவலா பயணிக்கிறாங்க. அவங்க நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரம் தான். இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு முக்கியமான ஆளை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கூட இருக்கிற மாதிரியும் இருந்துட்டு இல்லாத மாதிரியும் இருக்கிற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா சோமு அல்லியப்பன் சார்.
சோமவல்லியப்பன் சார் வந்து நம்ம குழுவுக்கு வந்து, அதாவது நம்ம கூட தான் இருக்காரு எப்பவுமே. எந்த வீடியோ போட்டாலும் அடுத்த நாள் பார்த்துட்டு கேட்டுட்டு உடனே ஃபீட்பேக் கொடுத்துருவாரு, பேசிடுவாரு. அடுத்த நாள் யாரா இருந்தாலும் உடனே பேசிடுவாரு. அவர் வாக்கிங் போற போது கேட்கிற வீடியோன்னா அது எம்ஓஎம் மைண்ட் யுவர் மைண்டோட வீடியோ தான். இப்ப கூட தமிழ் அந்த இது பேசணும் இல்லையா, நம்ம தமிழ் பத்தி பேசணும் இல்லையா, அதையும் நான் அவர் கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு நான் போன் பண்ணி பேசினா, நான் போன் பண்ண உடனே நான் பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டேன். நான் வந்து உங்க வீடியோ பார்த்துட்டேன் சார். எனக்கு சிரிப்பு தான் சார், அதை தான் சார் சொல்றதுக்கு வந்தேன். நான் பார்த்துட்டேன், பாதி தான் பார்த்துட்டேன், மீதி பார்த்துட்டேன் அப்படின்னா, சார் உங்க ஸ்பீச்சை கேட்டு தான் சார், நான் அதுதான் முக்கியமா பார்த்து நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னதை பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரு அவ்வளவு பெரிய ஆளுமை நம்மளோட எப்பயுமே இணைந்திருக்கிறாருன்றதுல எந்த விதத்துல ஒவ்வொருகிட்டையும் எல்லாருக்கிட்டையும் நம்ம குழுல இருக்க எல்லாருக்கிட்டையும் நெருங்கி பழகுறாரு. அவர் நல்லாவும் பேசுவாருன்றது. அவரை அறிமுகப்படுத்தின ராமு சாருக்கு நன்றி. பல நேரங்களில் நான் எதனா போன் பண்ணா அவர் என்கிட்ட சொல்றது, நீ பேசுனத கேட்டுட்டு தான் நான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்ற. அவர் வந்து எந்த டிவி திறந்தாலும் இருப்பாரு. ஆனா இன்னைக்கு மைண்ட் யுவர் மைண்டோடவும் இருக்கிறாருன்றது மிகப்பெரிய சாதனை தான் நமக்கு. நாம் வந்து எந்த உயரத்தை அடைஞ்சிருக்கிறோம்ன்றது இதெல்லாம் தான் நமக்கு காரணம். பல உயரங்களோட இருக்கு பலர் காரணம். அவரை ஹிப்னாடிக் சென்டர் கூப்பிட்டேன். அவர் சொன்னாரு, இது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த மாதிரி அவர் பார்த்தா அவர் ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஹிப்னாடிக் சர்க்கிள் ஒண்ணு, நம்ம எம்ஓஎம் குரூப் இன்னொன்னு. இன்னொரு விஷயமும் சொன்னாரு, அப்பப்போ சொல்லுவாரு சோமவல்லியப்பன் சாரு, ரிட்டையர்ட் ஆயிட்ட பிறகு லைஃப் எப்படி அனுபவிக்கணும்ன்றத எம்ஐஎம் தான் கத்துக் கொடுப்பாரு. கரெக்ட். உண்மை. அது அடிக்கடி சொல்றாரு, நீங்க தான் அவ்வளவுக்கு ஒரு லைஃப் வந்து என்ஜாய் பண்றீங்க, இத பார்த்து நாங்கெல்லாம் கத்துக்கணும் போல இருக்குது, என்னால முடியலன்றாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவரையும் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய இது மகிழ்ச்சி. இன்னும் பேசினா விடிய விடியதான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம இருந்திருக்கோம்னா இது நம்மளுக்குள்ளே நம்ம தட்டிக்க வேண்டிய விஷயம். நாராயணமூர்த்தி சார் டைம் ஆயிடுச்சு. நன்றி, மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தூங்கிடுவாரு. நன்றி சார். நன்றி. நன்றி சார். நன்றி அனைவருக்கும் நன்றி. மாலத்தி. நன்றி சார். தேங்க்யூ இளையராஜா. நன்றி மேடம். நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய சொல்லணும் போல இருக்கு சார். இன்னும் சொல்லிட்டே இருக்கணும், கேட்கணும் போல இருக்கு. நன்றி, வணக்கம். வேணாம் சார், ரொம்ப பேசிட்டோம்னா அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணா இருக்காது. உலகம் பூரா காட்டிருக்கேன் சார். உலகம் பூரா கடல்ல தண்ணி வத்தி போயிடும்னு சொல்ற மாதிரி பேசிட்டா ஒண்ணும் இருக்காதுன்னு. கடல்ல தண்ணி என்ன வத்தியா போயிடும், பேச்சு என்ன நின்னா போயிடும். அதெல்லாம் இப்ப ரக்ஷாவும் சாப்பிடல, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள நீங்க போய் சாப்பிட்டு வந்துட்டீங்க. இது நியாயமா இருக்கா உங்களுக்கு? அதுதான் சொல்ல, நாங்கெல்லாம் யாரும் சாப்பிடல. ரொம்ப மகிழ்ச்சி. காயத்ரி, உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். எங்களோட பயணிப்பது